குரு கடாட்ச சித்திரஸ்து. பல்வேறு வகையான ஆசனங்கள் உண்டு. யோகாசனத்துல பல்வேறு விதமான ஆசனங்கள் உண்டு. அந்த ஆசனத்துல எது ரொம்ப சிறந்த ஆசனம்? இப்ப ஒரு குடும்பத்துல யாரு முக்கியம்? எல்லாரும் முக்கியம். ஆனா ஒருத்தர் அதை விட முக்கியம். அவர் இல்லைன்னா அந்த குடும்பம் இல்லை, இல்லையா? அடுத்தது, ஒரு கோயிலுக்கு போறோம். பிரகாரத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தங்கள், ராஜகோபுரத்துல இருந்து, கொடிமரத்துல துஜஸ்தம்ப விநாயகர்ல இருந்து, நந்தியில இருந்து, வாகனத்துல இருந்து எல்லாத்தையும் பிரகாரமா நம்ம வலம் வருவோம். வலம் வந்துட்ட அப்புறம் மூலமூர்த்தி தானே அங்க பிரதானம். இது ஒண்ணு. அடுத்தது, இந்த நமக்கு ஒரு மிகுந்த ஒரு உடல் ரீதியா ஒரு சில விஷயங்களை சூக்ஷ்ம மூலமா இந்த பிரபஞ்சம் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா. இந்த மூலாதாரம் அப்படின்னா எங்க இருக்கு? கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப சுவாதிஷ்டானம் எங்க இருக்கு? நம்மளுடைய அந்த வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொப்புள் குழிக்கு 2 விரகடை கீழே சுவாதிஷ்டானம். மணிப்புரகம் எங்க இருக்கு? தொப்புள் குழிதான் மணிப்புரகம். அநாகதம் எங்க இருக்கு? இருதய பகுதி, அதாவது நெஞ்சியினுடைய அந்த நடுவு பகுதி அநாகதம். விசுக்தி தொண்ட குழி, அதாவது கண்டம் சொல்லுவாங்க. ஆக்ஞை நெற்றி பொட்டு. அதாவது இது 6 ஆதாரம். இந்த 6 ஆதாரத்தை இணைத்து 7வது ஒரு இணையமாக ஆதாரமாக ஒரு ஆசனம் செய்தால் கிடைக்கும். அது எந்த ஆசனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பத்மாசனம், அதுக்கு கமலாசனம் சொல்லுவாங்க, பங்கஜாசனம் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேர்ல அழைப்பாங்க. பத்மாசனம். அந்த பத்மாசனம் மிகுந்த ஒரு உயர்தன்மை உடையது. வேதங்களுக்கெல்லாம் தாய் மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இல்லையா? ஓம் பூர்பவஸ்வஹ தஸ்தவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோனஹ பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு அந்த தாய் மந்திரம், தலையாய மந்திரம், ஒரு முக்கியமான மந்திரம். அந்த மந்திரத்துக்கு ஈடு இணை எதுன்னா எல்லா மந்திரமும் மேன்மை பொருந்திய மந்திரம் தான். அதை விட இது மேன்மை பொருந்திய மந்திரம்னு சொல்றாங்க, இல்லையா? அந்த மாதிரி எல்லா ஆசனங்களும் மேன்மை பொருந்திய ஆசனம் தான். எல்லா ஆசனத்துக்கும் ஒரு மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு சூழல் உண்டு. அந்த மாதிரி பத்மாசனம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸ்ரீ குருவே